Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்னைக்கு நம்ம மிராக்கிள் டேலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பஞ்சமிங்க நிறைய பஞ்சமி இருக்கு. ஸோ நேற்று வீடியோலேயே வந்து பஞ்சமி எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ வரைக்கும் இருக்குங்கிறது நான் போட்டிருந்தேன். இன்றைக்கி கூட நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். நாளைக்கு காலையில் வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமி இருக்குது. ஸோ ஏதாவது வேண்டணும்னு நினைக்கிறவங்க, சிறப்பான வேண்டுதல் ஏதாவது வைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பஞ்சமி டைமில் நீங்கள் வைங்க. தாராளமாக அன்னைக்கிட்ட நம்பிக்கையோடு கேளுங்க, கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். சரிங்களா? இன்றைக்கி கூட நம்ம செய்ய போகிற ஒரு விஷயங்கிறது 24 மணி நேரத்தில் உங்களுக்கு விடை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சகோதரி வீட்டில் மிராக்கிள் டைம் எப்படி இருக்குது, நம்ம அன்னை வந்து எப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்க வராகி அம்மன் வந்து நம்மளோட சகோதரி ஒருத்தங்க அனுப்புனது. ஒரு அழகான ஒரு பட்டுப்பாவாடை உடுத்தி ஒரு சின்ன குழந்தை மாதிரி வந்து இந்த அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த வராகியனோட அலங்காரம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்காங்க வராகி அண்ணே அப்படிங்கிறத கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். நம்மளோட சகோதரி வீட்டில் வராகி அண்ணையோட முகத்தையும் இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த வராகியனோட முகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, இப்போ நான் காமிக்க போகிற பிக்சரையும் பாருங்கள். கிட்டத்தட்ட 2 முகமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது இந்த சகோதரி வீட்டில் இந்த விளக்கு வைக்கிறதுக்கு மாடமெல்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க போல இருக்குது. அந்த விளக்கில் தான் திரியில் வந்துட்டு வராகியனோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 2 கண்ணையும் அப்படியே விரித்து பார்த்து அப்படியே தத்ரூபமாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க முகத்தை. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் வந்து எப்படி தெரியுதுன்னு இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அப்படியே கண்ணை விரித்து வாயெல்லாம் பாருங்கள், நெத்தியில் பொட்டு வச்ச மாதிரி வராகியனோட முகம் அப்படியே இருக்குது. அப்படியே எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே 2 கண்ணும் எவ்வளோ பெருசாக விரிச்சிருக்கு பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பார்த்துட்டு இருக்க உங்கள் கண்களுக்கும் வராகியனோட இந்த மிராக்கிள் பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற ஃபீல் ஆச்சுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம இன்றைக்கி செய்ய போகிற இந்த வழிபாடுங்கிறது கண்டிப்பாக பீரியட்ஸ் இல்லாமல் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாமல் கண்டிப்பாக செய்யணும். சரிங்களா? தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்து பார்க்குறேன் நான். அதில் என்ன கேட்குறீங்கன்னா, பீரியட்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதாவது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் எல்லாருமே செய்யக்கூடிய வழிபாடாக இருந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு வீடியோலேயே சொல்லிடுவேன். சில பரிகாரங்கள் வந்துட்டு பீரியட்ஸ் ஆனால் வந்து பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி தெய்வ சம்மந்தப்பட்ட வழிபாடு நம்ம கோவிலில் போய் செய்கிறதாகட்டும், பூஜை அறையில் செய்கிறதாகட்டும், இதெல்லாம் வந்து பீரியட்ஸ் ஆனால் வந்து யாருமே வந்து செய்ய மாட்டாங்க. எனது கமெண்ட்ஸில் வந்து தொடர்ந்து அந்த அந்த மாதிரி விஷயம் வந்து கேட்குறீங்க. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவில் நம்ம சொல்லிடுவோம். பண்ணக்கூடாதுங்கும் போது நீங்கள் பண்ண முடியாட்டி கூட வீட்டில் வந்து யாராவது இப்போ மனைவி பீரியட்ஸ் ஆகிறாங்கும் போது கணவர் யாராவது இருக்காங்க, இல்லை அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி வேறு யாராவது இருக்காங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு பதிலாக செய்ய சொல்லுங்கள். நீங்கள் இப்படி இருக்கீங்கன்றக்கா வேண்டி அந்த வழிபாடை வந்து தள்ளி போட வேண்டாம். ஸோ வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் அதை செய்யலாம் தாராளமாக. சரிங்களா? ஏன்னா ஒரு சில கேட்குறவங்க கமெண்ட் வந்துட்டு எப்படின்னா, வீட்டில் பீரியட்ஸ் ஆகிட்டாலே வழிபாடு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சிஸ்டர், வீடே துடைக்கக்கூடாது, அந்த இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அப்புறம் பண்ணணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது ஒரு சிலர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. பட் யாரோ ஒருத்தர் பீரியட்ஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறக்காக மற்ற யாருமே வழிபாடு பண்ணக்கூடாது அப்படிங்கிற முறையெல்லாம் கிடையாது. தாராளமாக பண்ணலாம். பீரியட்ஸ் ஆனவங்க நீங்கள் ஒதுங்கி இருந்தாலும் மற்றவங்க வந்து வழிபாடுங்கிறது பண்ணலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறதும் கூட அப்படி தான். இதற்கு வந்து தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா வசம்பு வந்துட்டு நல்ல பெரிய சைஸ் வசம்பாக இருக்குது அப்படின்னா உடச்சிக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து இருக்கிற வசம்பே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும், வாங்கிக்கோங்க. எவ்வளோ வசம்பு வேணும்னா 24 வசம்பு வேணும். பெரிய வசம்பாக தான் நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டியாக உடச்சிக்கோங்க. இது என்னென்னா நம்ம மாலை கட்டுற மாதிரி இருக்கும், மாலை கட்டி போடுற மாதிரி இருக்கும். 24 வசம்பு. ஏன் 24 வசம்னா 24 மணி நேரத்தில் இது உங்களுக்கு விடை கொடுக்கும். அதனால் 24 வசம்பு துண்டுகள் நமக்கு தேவை. சரிங்களா? இது கூடவே நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும். சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று இருக்குது. இந்த மந்திரம் 24 மணி நேரத்தில் நம்ம கேட்குற விஷயத்த பழிக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் 24 வசம்பையும் வந்து உங்களுக்கு எடுக்க சொல்லியிருக்கு. வசம்பையும் நம்ம கூட சேர்த்து வச்சு நம்ம செய்யும் போது வசம்புக்கு காரிய பலிதம் செய்யும் சக்தி உண்டு. சரிங்களா? அதனால் நீங்கள் எந்த காரியம் நினச்சி செஞ்சாலுமே அதை வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுக்கும். அதனால தான் எப்போவுமே பூஜை அறையில் வசம்பு வைங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, துண்டு பேப்பர்களாக எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்ரீராம ஜெயமெல்லாம் எழுதி மாலையாக கட்டி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி துண்டு பேப்பர்களாக 24 பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர், எல்லோ கலர், இந்த மாதிரி எந்த கலர் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல. பெண்ணு வந்துட்டு எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் பிக்சரில் காமிக்கிற மந்திரத்தை வந்து ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள். இந்த பேப்பரில் வந்து உங்களுக்கு இந்த மந்திரம் எழுதியிருக்கேன் இல்லையா, இது உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். ஸ்ரீம் தண்டவர்ஷா ஹம் ஜோதிஷாய நமோ நம.
இந்த மந்திரம் வந்து நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு பேப்பரில் சின்ன துண்டு பேப்பரில் எழுதி காமிச்சிருக்கேன். நீங்கள் 24 பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 24 பேப்பர்லையும் ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் எப்படி வேணால் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் மடித்து மாலை கட்டுற மாதிரி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பச்சை கலர் நூல், அப்படி இல்லைன்னா மஞ்சள் நூல், இது ரெண்டில் ஏதோ ஒரு நூல், மஞ்சள் நூல் இல்லைன்னா வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி பயன்படுத்திக்கோங்க. ஒரு துண்டு வசம்பு ஃபஸ்ட்டு கட்டுங்க, அப்புறம் இந்த பேப்பரை மாலையாக கட்டுங்க, அப்புறம் வசம்பு வைங்க, மறுபடியும் இந்த பேப்பரை மாலையாக கட்டணும். இந்த ஃபார்மேஷனை வந்து நீங்கள் மாலையாக கட்டி வராகி அன்னைக்கு வந்து போடணும். வீட்டில் வராகி அன்னையோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா ஃபோட்டோவுக்கு போடுங்க, அப்படி இல்லைன்னா விக்கிரகத்துக்கு போடுங்க. ரெண்டுமே இல்லைன்னா விளக்கு வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க, தீப ஒளியில் தான் அன்னை வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோக்கு கீழே இந்த மாலையை வச்சுருங்க, இல்லை மகாலட்சுமிக்கு போட்டு விட்ருங்க. இவ்வளவுதான் இந்த விஷயம், சரிங்களா? இதை வந்துட்டு மனசார நம்பிக்கையோடு செய்யுங்க. இது எப்போ செய்யணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பஞ்சமி முடிகிறக்குள்ளே நீங்கள் செய்யலாம். பஞ்சமி டைமிங் உங்களுக்கு நான் வீடியோலேயே காமிச்சிருக்கேன், எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுதுங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன், சரிங்களா? நாளைக்கு காலையில் வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமி இருக்குது. அதனால் அந்த டைம் முடிகிறக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சு வராகி அம்மனுக்கு நீங்கள் மாலையாக போடலாம். இதை நீங்கள் செஞ்சு முடித்த 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எதுக்காக வேண்டி இந்த விஷயத்த செஞ்சீங்களோ அதுக்கு ஏதாவது ஒரு பதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துரும். அந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஒன்றா அந்த விஷயம் நடந்துடும், இல்லைன்னா அதுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து உங்கள் கண்ணில் காமிச்சு கொடுக்கும். ஏதாவது ஒரு ஆன்சர் ஆச்சு நீங்கள் என்ன நினச்சி கேட்டிங்களோ அதுக்கான பதில் வந்து அதில் கிடைக்கும், சரிங்களா? அதற்காக வேண்டி தான் இதை நம்பிக்கையோடு செய்யுங்கன்னு சொல்கிறோம். 24 மணி நேரத்தில் இது விடை கிடைக்கும். நான் வந்து சும்மா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இது மாலை கட்டுற மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் மடித்து இது பண்ணிக்கோங்க. வசம்பு வீட்டில் இருக்கிறதே போதுங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சிலருக்கு இப்போ என்ன டவுட் வரும்னா, இந்த மாதிரி நான் வந்து மாலை கட்டி போட்டுட்டேன், இப்போ இந்த மாலையை வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். நீங்கள் ஏதாவது கோவிலில் கொண்டே நீங்கள் வச்சிடலாம், கோவில் மரத்தடியில் கொண்டே வைக்கலாம், அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல போடுங்க, இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விடுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம வந்து இனிமேல் வேண்டுதல்கள் செய்கிற இந்த விஷயமெல்லாம் வந்து தூக்கி போடுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து வீட்டில் நீங்கள் பேஸ்கெட்டில் குப்பை போடுவீங்கள்ல, அந்த குப்பைகளுக்குள்ளே இதை தயவு செஞ்சு போடாதீங்க, சரிங்களா? அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு. சுவாமி சம்மந்தப்பட்ட பொருட்கள், நீங்கள் சுவாமிக்கு காஞ்சு போன அந்த பூவெல்லாம் கூட எடுப்பீங்க, சுவாமி ரூம் க்ளீன் பண்ணும்போது வர அந்த குப்பைகள், இது எல்லாமே தனியாக ஒரு கவரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த பேஸ்கெட்டில் கொண்டே போட வேண்டாம், அதில் நம்ம எல்லா குப்பையும் போடுவோம், அது கூட கொண்டே நீங்கள் போட வேண்டாம். தனியாக எடுத்து வச்சு சுவாமி பொருட்கள்லாம் தனியாக எடுத்து வச்சு நீங்கள் வெளியில் எங்கேயாவது கடைக்கு போகும்போதோ இல்லை வெளியில் எங்கேயாவது போகும்போதோ தூக்கி போட்டுருங்க. இது வந்து ஒரு சிஸ்டர் வந்து டவுட்டாக கேட்டாங்க, அதனால் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்க பேஸ்கெட்டில் வந்து நாங்கள் சாப்பிட்ற அந்த கருவேப்பிலை மல்லித்தலை இது எல்லாத்தையும் கொண்டே போடுறோம் சிஸ்டர், வீடு கூட்டி அந்த குப்பையெல்லாம் எடுத்து போடுறோம், அது கூடவே நம்ம சாமி பொருளையும் வந்து எடுத்து போடலாமா, கொஞ்சம் மனசு உறுத்துற மாதிரி இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம சாப்பிட்ற எச்சில் முதற்கொண்டு அந்த பேஸ்கெட்டில் நம்ம போடுவோம், அதுலேயே போய் சாமி பொருட்களையும் வந்து கண்டிப்பாக போடக்கூடாதுங்க, அது பாவம். அதனால் நீங்கள் சுவாமி பொருட்களெல்லாம் தனியாக ஒரு கவரில் வந்து எடுத்து வச்சு நீங்கள் வெளியில் போகும்போது கொண்டே போட்டுருங்க. இப்படி தான் செய்யணும், இதுதான் ஒரு ப்ரொசீஜர், சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸோட நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.